ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனலிங். நம்மள இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இது வரைக்கும் வந்து நிறைய அனிமே அப்டேட்லாம் வந்துருக்குதுப்பா. ஸோ நம்ம நிறைய நாள் வந்து நம்ம வீடியோ போடாமலே இருந்துட்டோம். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நிறைய அனிமே அப்டேட்ஸ்லாம் வந்துருக்குது. ஸோ என்னென்ன அனிமேக்கெலாம் என்ன மாதிரியான அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் இன்னும் ஹைப் பண்ணலாட்டி ஹைப்பையும் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போட்டா தெரியாதடா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அனிமே அப்டேட்லேருந்து ஆரம்பிக்க போனால் நம்ம ஒன் பீஸோடைய லைவ் ஆக்ஷன் அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் வந்து வரப்போதில் மார்ச் 10 ஸோ நம்மளுக்கு தமிழ் டப்லேயே ஆஃபீஸ்லேயே வந்துடும். ஸோ அதுக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. ஸோ அந்த ட்ரெய்லர் இதுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லரோட இந்த ட்ரெய்லர் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருந்துச்சுப்பா. இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெய்லரில் ஒன்லி சாப்பர்னு சொல்லி சாப்பரை வச்சே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து ட்ரெய்லரில் சுற்றி உள்ள கேரக்டர்லாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய லூஃபியோட குரூமெட்ஸு, அதுக்கப்புறம் அங்கிட்ட உள்ள எனிமீஸு, அப்புறம் நம்மளுடைய லூஃபி வந்து அந்த கிராண்ட் லைனை தூக்கி போவார் பார்த்தீங்களா, அந்த இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதில் நியூவாக நம்மளுடைய விவி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய நிக்கோ ராபின். ஸோ நிக்கோ ராபினை பார்த்துட்டு இப்போ எல்லாருமே நிக்கோ ராபினுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அக்கா ரொம்ப அழகாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ அந்த மாதிரி நியூவாக அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நியூவாக ட்ரெய்லர் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அடுத்ததாக வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இர்மா கூன் அப்படிங்கிற இந்த அனிமேக்கு நியூ ட்ரீசர் வந்து ரிவீல் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஆல்ரெடி இந்த நியூ இயர் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய விஷுவல் கீ வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ இப்போ ஃபைனலி ஒரு ட்ரீசருமே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. இந்த அனிமே எப்போ வரப்போகுதுன்னா ஏப்ரல் 2026 வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அடுத்ததான் நம்மளுடைய ஹெல்ஸ் பேரடைஸ் இந்த அனிமையோட சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இருக்குது, நம்மளுடைய கிரன்ச் ரோல்லையும் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான அனிமே. ஸோ இந்த அனிமையோட டேரக்டர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது கோயிரோ மக்கிட்டா அப்படிங்கிறத நினைக்கிறேன் பேர். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா மோர் அக்யூரேட்டாக நாங்கள் மாங்காக்கு ஈக்குவலாக நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம்ப்பா. ஸோ மாங்கா என்ன இருக்கோ அதை அப்படியே நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு சீனுமே நாங்கள் விடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சீசன் 1 எப்படி நாங்கள் பார்த்து பண்ணோமோ சீசன் 2வும் அதே மாதிரியே நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோட்டகனிஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ சீசன் 2க்கு அவருமே ரொம்ப ஹைப் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம் இந்த அனிமே வந்து எப்படி இனிமேல் வரப்போகிற எபிசோட்லாம் எப்படி அமையுது அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா நம்ம ப்ளூ பாக்ஸுப்பா. ஸோ ப்ளூ பாக்ஸோட சீசன் 2க்கு நானுமே ஈகலியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படா வரப்போகுது அப்படின்னு. இந்த 2026 தான் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே நானும் எப்போ வரப்போகுது நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேனப்பா. ஸோ இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த ஆல்ரெடி வந்து கீ விஷுவலில் நம்பர் 1 மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அனிமே எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதையும் ஒரு சின்னதாக டீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஃபால் சீசனில் வரலாம், அதாவது 2026 ஃபாலில் வரலாம். ஸோ மேபி நீங்கள் வந்து அக்டோபர் மந்த் வந்து இந்த அனிமே வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அக்டோபர் மாதம் வந்துச்சு அப்படின்னா நல்லது தான். ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படி வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஸோ ஒரு ஐடியாவில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க நினைக்கிறேன். அப்படின்னா 12 எபிசோடு தான் வர போகிறீங்களா? நான் கொஞ்சம் 25 எபிசோடு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வரட்டும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்ததான் முசோக்கு டென்சை ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 சீசன் வந்திருக்கும். 2 சீசனுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த அனிமையோட சீசன் 3 நியூ விஷுவல் கீ வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த அனிமே எப்போ வரப்போகுதுன்னா ஜூலை மாதம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இந்த அனிமேக்கு தமிழ் டப்புமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ எப்போ ப்ரோ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சுன்னா ஒரு நியூஸு. ஸோ இந்த அனிமே யார் தமிழ் டப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய மியூஸ் இந்தியா தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து லீக் ஆகி வந்திருக்குது. ஸோ அப்படின்னா அவங்க மியூஸ் இந்தியானா கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கு கொஞ்சம் நிறைய சான்சஸ் இருக்குப்பா. ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்து ஆகணும் இந்த அனிமையை. நெக்ஸ்ட்டாக நம்ம ரெண்ட் எ கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பார்க்கலாம்ப்பா. ஸோ ரெண்ட் எ கேர்ள் ஃப்ரெண்டோட சீசன் 5 2026 வரும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மாங்கா சாப்டர் வந்து ஓவராலாக 15 மில்லியன் காப்பீஸ் வந்து வேர்ல்டு வைடாக விற்றுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சாப்டர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறதும் கிடையாது. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்த கதை மாதிரியும் அந்த அமையலை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வாங்குறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சாப்டர் அவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். ஏன் ப்ரோ பார்க்குறது இல்லை, நல்ல கதை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கதைலாம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிமினலாக யோசித்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்காப்புல. ஸோ ட்ராக்கே மாற்றி கொண்டு போயிட்டு இருக்காப்புல. அதனால் யாருக்குமே நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேனே. ஸோ இந்த சாப்டர் அதாவது ரெண்ட் எ கேர்ள் ஃப்ரெண்ட் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து நல்லா தான் கதையை எழுதி கொண்டு வந்துட்டு இருந்தாப்புல. நிறைய பேர் பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதில் வர ஹீரோயின் கேரக்டர்
வந்து ரீசெண்ட் அப்படியே போக 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 நம்ம ஆத்தருக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவோட சேர்த்து வைக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டாப்புல. எப்படியோ முடிவு எடுத்துட்டாப்புல. அவருக்கு தான் அந்த ஹீரோயின் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் ஆகிட்டார். அதாவது எப்படின்னா, ஸோ தான் உருவாக்கின கேரக்டர் மேலேயே அவருக்கு வந்து ஒரு லவ் ஆகி போச்சு. அதனால் ஹீரோ கேரக்டரோட அந்த ஹீரோயினை சேர்த்து வைக்கக்கூடாதுங்கிறதுனால ஸோ சாப்டர் ரொம்ப 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 இழுத்தடிச்சாப்புல. ஸோ அது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் சேர்த்து வைக்க போறியா இல்லையா நிறைய பேர் வந்து கேட்ட உடனே ஸோ எப்படியா சேர்த்து வைக்கணுமே என்னடா பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி யோசித்து கிரிமினல் மைண்டாக ஹீரோ கேரக்டரே மொத்தமாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தன்னோட உருவப்படத்தையே வந்து இறக்கிட்டாப்புல. அதாவது ஹீரோ கேரக்டர் இப்போ என்ன ஆனா ஸோ எப்படி போனா அப்படிங்கலாம் தெரியல. தன்னைத்தானே அப்படியே ஃபுல்லாக அழிச்சிட்டாப்புல. ஸோ ஹீரோ கேரக்டராகவே தன்னைத்தானே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாற்றிக்கிட்டு உள்ளே வந்து இறக்கிட்டாப்புல நியூ கேரக்டராக. ஸோ அந்த கேரக்டரை பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரியும். ஆல்ரெடி அந்த கேரக்டரும் இப்போ இருக்கிற கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் பேரெல்லாம் ஒரே தான். ஆனால் தன்னோட புகைப்படத்தை மொத்தமாக மாற்றி வச்சுருக்காப்புல அந்த மாங்காவில். ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் பார்த்து எழுதிக்கிட்டு இருக்காப்புலேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாலுமே ஸோ ஹீரோயினோடையாவது மறுபடியும் சேர்த்து வைப்பாரான்னு பார்த்தா அப்படியே இப்போ ரீசெண்ட் டேஸில் சேர்த்து வைக்க போகிறான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் அப்படியும் சேர்த்து வைக்காமல் சுற்றி உள்ள நிறைய கேரக்டரோட வந்து பார்த்திங்கன்னா ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஸோ ரீசெண்டாக வர சாப்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அமைச்சிட்டு இருக்காப்புல. தனக்குத்தானே சான்ஸ் உண்டாக்கிக்கிற மாதிரி. ஸோ அப்படிங்கிற மாதிரி போகவும் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் இருந்துச்சு. அதனால் வாங்காமல் இருந்திருப்பானுங்க போல இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் வர சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ எனிவே இப்போ வர சாப்டர்ஸாவது ஒழுங்காக அமையுதா அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. அடுத்தது நம்மளுடைய மிஸ்டர் பீஸ்ட்டை பற்றி பார்த்தலாம். ஸோ மிஸ்டர் பீஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தன்னுடைய அனிமே லிஸ்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தார். இந்த அனிமேலாம் நான் பார்த்துருக்கேன்பா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அமைச்சிருந்தாரு. ஸோ எதுக்காக அமைச்சிருந்தாரு அப்படின்னா நிறைய பேரை வந்து அவர் ஃபேக் அனிமே ஃபேன். அவர் அனிமையே பார்க்குறது கிடையாது. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க நானும் ஒரு அனிமே ஃபேன். ஸோ கூட்டத்தில் கோவிந்தா போகிற மாதிரி நானும் அனிமே ஃபேன் சும்மா சொல்லி தர்றாரு. ஸோ யாருமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் போட்டு அடிக்கடி அடிக்க ஆரம்பிச்சோன்னே நான் இந்த அனிமேலாம் பார்த்துருக்கேன்ப்பா. ஸோ அண்ட்ராக்ஸன்ட்ரு அப்புறம் நம்மளுடைய நருட்டோ ஸோ அதுக்கப்புறம் சோலோ லெவலிங் அப்புறம் ஜுஜுட்சு கைசனுக்கு ஏதோ ஜுஜி கைசன் போட்டு வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய அனிமேஸ்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நானுமே அனிமே ஃபேன் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுற விதமாக நிறைய அமைச்சிருந்தாரு. ஸோ எதுக்காண்டி ஒரு ஃபேக் அனிமே ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ரீசெண்டாக ஏதோ ஒரு ட்விட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ ஒன் பீஸ் ஃபேனுக்குள்ளே நடந்த சண்டைக்குள்ளே இவர் வந்து தன்னைத்தானே உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிற மாதிரி உள்ளே போயிட்டு ஸோ ஒன் பீஸ் ஃபேன்லாம் ஏன்டா அப்படி டாக்ஸிக்காக இருக்கிறீங்க. ஸோ மற்ற அனிமே ஃபேண்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் ஃபேன் தான் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அதாவது ஒரு அனிமே ஃபேன் சண்டை போட்டதுக்கு ஒன் பீஸ் அனிமே ஃபேன்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அது நிறைய பேரால் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இனிமே அவர் வந்து சொல்லிட்டார். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்களாம் இப்போ தான் அனிமே பார்க்க ஆரம்பிக்கிறீங்க சின்ன பயிலுகளா. நீங்கள் பிறக்கும் போதெல்லாம் நான் அனிமேக்கு ட்விட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே உயர்வாக பேசிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பாக தான் தோணுச்சு. அதனால தான் ஒரு ஃபேக் அனிமே ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நான்லாம் நருட்டோலாம் 700 எபிசோட் பார்த்து முடித்தவன்டா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து கொஞ்சம் உயர்வாக பேசியிருந்தாப்புல. ஸோ ஒன் பீஸுக்கு அதுக்குன்னு ஒன் பீஸ் ஃபேன் பேஸையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பாக சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இத்தனைக்கும் அவர் ஒன் பீஸை பார்த்ததும் கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோரும் ஒன் பீஸ்னு சொல்ல உடனே ஸோ ஒன் பீஸ் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டு போட்டிருந்தாப்புல மிஸ்டர் பீஸ்ட்டு. ஸோ அதுக்குன்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்க்ளூடிங் நம்மளோட ஐசோ ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஐசோ ஸ்பீடுமே மிகப்பெரிய ஒரு ஒன் பீஸ் ஃபேன் தான். ஸோ அவருக்கு தான் அதுலேருந்து நிறைய பாப்புலாரிட்டி ஒன் பீஸ் சைட்லேருந்துமே அவருக்கு நிறைய பாப்புலாரிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ஒன் பீஸ் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாருப்பா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்மளுடைய மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப டாக்ஸிக் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தப்புங்கிறது மாதிரி உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. நெக்ஸ்ட்டாக நம்ம ஏஞ்சல் இந்த நெக்ஸ்ட் ஒரு அனிமே சைட்லேருந்து நியூவாக ஒரு கீ விஷயம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பேன் இந்த அனிமே வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரப்போகுது அப்படிங்கிற சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அப்போவே ஒரு கீ விஷயம்லாம் லான்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ நியூவாக ஒரு கீ விஷயம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காண்டினா நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்கப்பா. ஸோ லுக் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் மந்த் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ டீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி மாதம் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவங்க சைட்லேருந்து வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்கப்பா. அடுத்ததான் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. நியூவாக ஒரு கார்ட்டூன் வந்து லைவ் ஆக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கூபி டூ அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை வந்து லைவ் ஆக்ஷனில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபிலிமிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய வின்லாண்ட் சாகா சீசன் 3 வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர் வந்து ரீசெண்டாக நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஒரு இன்டர்வியூவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்டர்வியூலேருந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த மாதிரி வின்லாண்ட் சாகா சீசன் 3 வரப்போகுது.
ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நிறைய ரூமராகவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வின்லேண்ட் சாகாவோடைய ஆத்தர் வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னா, இது வந்து முற்றிலுமே ஃபேக்கு, ஸோ இந்த மாதிரி வரப்போகிறது கிடையாது, யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டு ஸோ அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பு வைக்கிற விதமாக சொல்லிட்டாரு. ஸோ அதனால் சீசன் 3 இப்போதைக்கு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்கப்பா. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ளீச் அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெலிவிஷனில் வந்து போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக வந்து டிவி சேனலில் வரப்போகுது, சூன் வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் கொண்டு வர போகிறாங்கன்னா ஜி கேஃபே அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிவி சேனல். ஸோ அவங்க தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. யாரோட டப்பிங் கொண்டு வர போகிறாங்கன்னா மீடியா லிங்க்கு. ஸோ விடு ப்ரோ தமிழ் டப் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ கேட்பீங்க. ஸோ தமிழ் டப் வருமாங்கிறது எனக்கு மிகப்பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஸோ ஜி கேஃபே வந்து அதிகமாக ஹிந்தி டப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணி இது வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. ஸோ நானும் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் டப் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க மெயின்லி ஃபோக்கஸ் அவங்களோட அஜெண்டாவே வேறு மாதிரி இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்கு தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு தமிழ் டப் வருமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ மீடியா லிங்க்குங்கும்போது மீடியா லிங்க்கு ஒரு சில அனிமேக்கு அவங்களுமே தமிழ் டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேபி பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவங்க தமிழ் டப் வாங்கி கொண்டு வரலாம். ஏன்னா மீடியா லிங்க்குங்கிறவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஸோ அவங்க இப்போ மியூஸ் இந்தியா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அனிமேவை டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ அதனால் அவங்க மேபி தமிழ் டப் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு தமிழ் டப் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எதுவுமே ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ண வேணாம், ஓவர் ஹைப்பும் ஆக வேணாம். ஸோ வராதுங்கிற மாதிரியே ஒரு நினைப்பில் இருங்க. வந்துச்சுன்னா நல்லதாக இருக்கும். ஸோ எனிவே ப்ளீச்சுங்கிற அனிமையும் நம்மளுக்கு டிவியில் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அடுத்ததாக பிக்கஸ்ட் ஒரு அனிமே ஈவெண்ட் வந்து நடக்க போகுதுப்பா. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ஜம்ப் ஃபெஸ்ட் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு அனிமே ஈவெண்ட்டு தான். ஸோ இதுவுமே ஜப்பானில் ஒரு எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான். ஸோ அனிமே ஜப்பான் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டு ஸோ 2026 கொண்டு வர போகிறாங்க. மார்ச் 28, 29 வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுலேயுமே நிறைய அனிமேக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் ரீசீரோக்கும் அது அனௌன்ஸ்மெண்ட் தரப்போகிற மாதிரி அந்த நியூவாக ஒரு கீவி ஷோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ரீசீரோவும் இடம்பெற்றிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாம்பேட் இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக நம்மளுக்கு தமிழ் டப்புமே கொண்டு வந்திருக்காங்களா, ஸோ ஸ்டார் கேஸ் ஸ்டாம்பேடுண்டு. ஸோ அது மாதிரி அந்த அனிமையோட இமேஜுமே இருக்குது. ஸோ என்ன அனிமையெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்லாம் அந்த ஈவெண்ட் வரும்போது தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு அந்த ஈவெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கீ விஷுவல் மட்டும் லான்ச் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அடுத்ததாக டேஞ்சர் இன் மை ஹார்ட் அப்படிங்கிற ஒரு அனிமே மூவி வரப்போகுதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கானுங்க February 13 ஸோ அதுக்கு நியூவாக ஒரு கேரக்டர் விஷுவல் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் கோனோசுபா அப்படிங்கிற ஒரு அனிமே. ஸோ நானுமே இந்த அனிமே வந்து நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா காமெடியாக இருக்கும். ஸோ இந்த அனிமையோட சீசன் 4 வந்து இப்போ கரண்ட்லி ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொடக்ஷன் டீம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் கிளாவட்டர்ஸ் நம்மளுக்கு தமிழ் டப்புமே கொண்டு வந்திருந்தாங்க இந்த அனிமே. ஸோ இந்த அனிமையோட சீசன் 2க்கு நியூ இன்ஃபர்மேஷன் தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ வரப்போகுதுன்னா January 18 வந்து இதுக்கு வந்து நியூ இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. அடுத்ததாக ஃபேரி டெய்ல் அனிமே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த அனிமையோட வந்து 20 வருஷம் ஆகிப்போச்சான். ஸோ 20th anniversary செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அடுத்ததாக ஒரு ஸ்ட்ரீமிங் அப்டேட்டுப்பா. நம்மளுடைய அட்டாக் ஆன் டைட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சீசன் 1 to சீசன் 4 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைமில் இருக்கக்கூடிய கிரன்ச்ரோல் பிளாக் வந்து ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி அனிமே டைம்ஸில் ஒரு அட்டாக் ஆன் டைட்டன் இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அட்டாக் ஆன் டைட்டன் அதாவது கிரன்ச்ரோல் பிளாக்ல இருக்கக்கூடிய அட்டாக் ஆன் டைட்டில் கொஞ்சம் சப்டைட்டில்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசான் பிரைமில் இருக்கக்கூடியது கொஞ்சம் சப்டைட்டில் கொஞ்சம் நல்லா இல்லை, ஆனால் இந்த இதில் இருக்கக்கூடிய சப்டைட்டில் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ இந்த அட்டாக் ஆன் டைட்டனோட தமிழ் டப் ரீடப் எப்போ ப்ரோ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறீங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்த மந்த்துக்குள்ளே வர மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் ரிலீஸ் ஆகப்படும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு நியூஸ் வந்து வருது. ஸோ தமிழ் டப் அதுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுக்கு ஒரு முன்கூட்டியாக ரிலீஸ் ஆனது தான் இந்த சீசன் 1 to சீசன் 4 இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் தமிழ் டப் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்ப்பா. ஸோ எப்படியே வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சவுத் கொரியாவில் எனிதிங் 2025 அவார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ அதில் ஃபீமேல் கேரக்டர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாமினேஷன் இருந்துச்சு. ஸோ அதில் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா செயின்சா மேனில் இருக்கக்கூடிய ரெஸ் கேரக்டர் வந்து வாங்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவதாக வகுரி ஃப்ரம் தி ஃப்ளவர் ப்ளூம்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மூணாவதாக தான் நம்ம மெரைன் கித்தாகாவை வந்து வாங்கியிருக்கிறோம்
வாங்கியிருக்கிறவங்க. ஸோ ஃப்ரம் தி நம்மளுடைய மை ட்ரெஸ் அப் டார்லிங். ஸோ அதுக்கப்புறம் அனிமே ஆஃப் தி இயர் அப்படின்னு அதாவது எனிதிங் 2025ல இருக்கக்கூடிய அனிமே ஆஃப் தி இயரில் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸோ மை ஹீரோ அகாடமியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வாங்கப்பட்டிருக்கிறது. 2வதாக செயின்சா மேனு. ஸோ 3வதாக தான் நம்மளுடைய டீமன் ஸ்லேயர் அப்படிங்கிற மாதிரி தள்ளப்பட்டிருக்கிறது. டீமன் ஸ்லேயர் எனக்கே கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஸோ டீமன் ஸ்லேயரை 3வது ஏன்டா தள்ளிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க தோணுது. ஸோ நீங்கள் கொடுக்காட்டி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அது பேர் ஆஸ்ட்ரா ஃபிலிம் அவார்ட்ஸ் 2025 அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸோ அதில் வின்னர் வந்து யாருன்னா நம்மளோட டீமன் ஸ்லேயர் தான் வாங்கியிருக்கிறாங்க. என்ன கேட்டகரிலாம் அனிமேஷன் ஆஃப் த சினிமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியில் நம்ம டீமன் ஸ்லேயர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வாங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் என்றைக்குமே ஏஐ வந்து வரவேற்க மாட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் இது வரைக்கும் அந்த ஒரு ஃப்ரேமில் கூட நாங்கள் வந்து டீமன் ஸ்லேயருக்கு நாங்கள் ஒரு ஏஐ அப்படிங்கிறத நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே அவங்க கொடுத்துருக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு கொஸ்டினும் கேட்டிருப்பேன். மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பார் இல்லையா? ஸோ அதை பற்றின உங்கள் ஒப்பீனியனை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இத்தனை உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.